ஞானசேகரன் குற்றவாளி என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி ராஜலட்சுமி தெரிவித்துள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிறப்பாக நடத்தியதாக காவல்துறைக்கு நீதிமன்றம் தனது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது. 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவானது இந்த வழக்கை விசாரித்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் 11 பிரிவுகளுக்கும் தனித்தனியாக தண்டனையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்து நம்முடன் பேச அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராதிகா நம்முடன் இணைப்பில் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம்மா. குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு குறித்து உங்களது முதற்கட்ட பார்வை என்ன மேம்? முதல் கட்டமாக தீர்ப்பு வந்ததை ஜனநாயக மாதர் சங்கம் வரவேற்கிறது. குறிப்பாக பொள்ளாச்சி சம்பவம், அதையொட்டி வந்த தீர்ப்பு, அதற்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்துல வந்திருக்கக்கூடிய தீர்ப்பெல்லாம் தமிழ்நாட்டுல போராடக்கூடிய வன்முறைகளால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கு. அதுவும் அண்ணா பல்கலைக்கழக வழக்குல குறைந்த காலத்துல இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய நீதிபதிக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரியான தீர்ப்புகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல வரணும். குறிப்பாக வன்முறைக்கு ஆளாக்கப்படும் பெண்கள் குறித்தான வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வருகிற போது உடனடியாக வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்குகிற போது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை ஏற்படும். நிச்சயமாக நீதி நிலைநாட்டப்படும். அநீதிக்கு எதிராக நீதிமன்றங்கள் குரல் கொடுக்கும். அப்படிங்கறதுல இந்த மாதிரியான தீர்ப்பு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கறதுதான் சொல்ல வேண்டியது இருக்கு. தீர்ப்பை ஜனநாயக மாதர் சங்கம் பாராட்டுகிறது. மேம், ஞானசேகரன் குற்றவாளின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போதுதான் இவருக்கான இந்த தண்டனை விவரம் வெளிவந்திருக்கு. அதாவது 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த தண்டனை போதுமானது நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? ஆயுள் தண்டனை என்பது உச்சபட்ச தண்டனையாகத்தான் பாக்குறோம். பொதுவாக மரண தண்டனை குறித்தான பல்வேறு விவாதங்கள் எழுந்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல ஆயுள் தண்டனை என்பது சரியானதா தான் பாக்குறோம். நீதிபதியும் ஒரு இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு கட்ட விசாரணைகளையும் நடத்தி இருக்கிறாங்க. நடத்தினது அடிப்படையில தான் இந்த தீர்ப்பும் வந்திருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆகவே சரியான தீர்ப்பா தான் ஜனநாயக மாதத்தையும் பார்க்கிறது. நன்றி மேம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி.